அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ பதிவுல பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த துறையிலிருந்து ஒரு கால்ஃபர் வெளியிட்டு இருக்காங்க. இது எதற்கான ஒரு கால்ஃபர், என்ன எலிஜிபிலிட்டி, என்ன எக்ஸாம் பேட்டர்ன்றதை நம்ம அழகா இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது எந்த டிபார்ட்மெண்ட், ஐ மீன் எந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் இருக்கக்கூடிய ட்ரேட்மேன். ட்ரேட்மேன் என்ன அப்படின்னா, இந்த குக்கு, ஹெல்பர் போன்ற வேலைகள், அந்த வெல்டர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டர், நிறைய இது போல கேட்டகரியில இருக்கு. ஓகேங்களா? இது மெயினா நிறைய வேக்கண்ட் ஃபில் பண்ண போறாங்க இந்த துறையில இருந்து. ஓகே, இதோட அப்ளிகேஷன் ஓபன் டேட் பாத்தீங்கன்னா 25/7. ஓகேவா? ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்ப அப்படின்னா 23 ஆகஸ்ட் மாசம். நெக்ஸ்ட் மந்த் நமக்கு 23 வரைக்கும் இதனுடைய வேலிடிட்டி இருக்கு. அதுக்குள்ள அது வரைக்கும் வெயிட் பண்ணாம சீக்கிரமா அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. சரி, அடுத்து இந்த ட்ரேட்மேன் கேட்டகரியில மேலுக்கும் ஃபீமேலுக்கான வேக்கண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, மேல் பாத்தீங்க அப்படின்னா 3406 வேக்கண்ட் ஃபில் பண்றாங்க. ஃபீமேல் பாத்தீங்கன்னா 182 வேக்கண்ட் சேர்த்து மொத்தமாக 3588 வேக்கண்ட் இதுல ஃபில் பண்ண போறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லெவல் சேலரி லெவல் பாத்தீங்கன்னா லெவல் 3ல இருக்கு உங்களுக்கு. இதனுடைய பேசிக்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 21,700 ரூபாயில இருந்து அதிகபட்சமாக 69,100 ரூபாய் வரைக்கும் சேலரி வாங்கக்கூடிய ஒரு பணி தான் இந்த பணி. இதோட குவாலிபிகேஷன் என்ன அப்படி பார்த்தோம்னா 10th பிளஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும். வெல்டர், ஃபிட்டர் போன்ற ஐடிஐ அந்த துறையில வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதற்கான அப்ளை பண்ணக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அப்ளை பண்ணலாம். பிளஸ் நோட்டிபிகேஷன் அதுலயே இருக்கும். கிளியரா நீங்க ஒன்ஸ் பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் என்ன அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கு. எப்படின்னு பாத்துக்கலாம். ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா யூஆர் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, ஓபிஎஸ்சி கேட்டகரி. இந்த 3 கேட்டகரிக்கும் பாத்தீங்கன்னா 100 rupees வந்து டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் 50 rupees வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஓகேவா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 50 ரூபா. இதுக்கு சேர்த்து பிளஸ் ஜிஎஸ்டி வரை கேட்க போறாங்க. சரியா? இந்த அமௌண்ட்டுக்கான பிளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து பே பண்ணணும். 100 rupees டெபாசிட்ல இருக்கும் இந்த கேட்டகரிக்கு மட்டும். சரி, அடுத்த கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீமேல், ஆல் கேட்டகரி ஃபீமேல், எஸ்சி எஸ்டி, எக்ஸ் ஆர்மி, பிஎஸ்எஃப்ல கரண்ட்ல பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஊழியர்கள் அவங்களுக்கெல்லாம் நோ ஃபீஸ். ஓகேவா? எப்படி இந்த எக்ஸாம் நடத்த போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிசிக்கல் கிளியர் பண்ண போறாங்க. ஓகேவா? நேச்சர் ஆஃப் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா அங்க பிசிக்கல் வெரி மஸ்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பிசிக்கல்ல வந்து ஃபில்டர் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம். ஓகேவா? அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஐ மீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் டெஸ்ட், ஐ மீன் இப்போ குக் இருக்காங்க அதுனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இந்த டெஸ்ட் வந்து இது கனெக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெடிக்கல். ஓகேவா? இந்த ஸ்டேஜ்ல தாண்டினா தான் நீங்க உள்ள வர முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல மாற்றுத்திறனாளிகள் வந்து அப்ளை பண்ண முடியாதுங்க. சரியா? மாற்றுத்திறனாளிகள் இதற்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஓகே, இந்த எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 3 ஸ்டேஜ்ல வருதுங்க. ஓகேவா? முதல் ஸ்டேஜ் என்னன்னா முதற்கட்ட தேர்வு எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடி தான். ஓகேவா? பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டெஸ்ட்ன்றது எப்படி நடக்கும்? ஃபீமேல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர்ஸ், சாரி மேல் பாத்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ் 24 மினிட்ஸ்ல நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேல் பாத்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 8.3, ஓகேவா, 8.30 நிமிஷத்துல இதை நீங்க கிளியர் பண்ணணும். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டேஜ் 2க்கு கூப்பிடுவாங்க. இந்த 2ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? இந்த ரிட்டன் எக்ஸாம்ல உங்களுக்கு 100 மார்க்ஸ் கேட்பாங்க, 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 100 கொஸ்டின் 100 மார்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கேள்வி சரியா அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அந்த கேள்வி தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் மைனஸ்ல உங்களுக்கு போயிடும். சரியா? ஓகே, எப்படி இருக்கு பார்க்கலாம். ஜிஏ அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ். இதுல இருந்து உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எலிமெண்டரி மேக்ஸ், ஓகேவா, அதுல உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல 25 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஓகேவா? இதுல பேசிக்கான ஒரு நாலேஜ் கேட்கறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சில 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. மொத்தமாக உங்களுக்கு 100 வினா 100 மதிப்பெண். இதற்கான கால அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 hours. சரியா? இது முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய கட் ஆஃப்ல வரக்கூடியவங்க அடுத்த ஸ்டேஜ் கூப்பிடுவாங்க. மெடிக்கல், தென் ட்ரேட் டெஸ்டிங். இது முடிச்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் ரிவிஷன் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆர்மி இருக்காங்க இல்லையா? எக்ஸ் ஆர்மி,
அவங்களாம் வந்து இதுல இந்த பிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ பிசிக்கல்லாம் இருக்காது. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுல முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். அதுல போயிட்டு அப்ளை பண்ணுங்க. காலத்தை வீணாக்காம சீக்கிரமா அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.